அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான்கு செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நிஸ்வான் எதற்காக? முதலில் இந்த நிஸ்வான் எப்பொழுது துவங்கப்பட்டது? இந்த நிஸ்வானில் என்ன போதிக்கப்படுகிறது? நான்காவதாக, இந்த நிஸ்வானுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நிஸ்வான் எதற்காக? இன்றைக்கு ஹலால் ஹராம் காணாமல் போனது. எது ஹலால், எது ஹராம், எது அவசியமோ அது இன்றைக்கு இல்லாமல் போனது. ஆண்கள் எப்படியும் சம்பாதிக்கலாம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். காசுதான் கடவுள் என்ற நிலைக்கு, பணம் தான் எல்லாம் என்ற நிலைக்கு, பணத்திற்கு பல்வேறு பெயர்களை கொடுத்து இன்றைக்கு இந்த சமூகம் ஹலால் ஹராம் குறித்த அக்கறையே இல்லாமல் வாழ்கிறது. இமாம் கஸ்ஸாலி அன்றைக்கே அழகாக சொல்லுவார்கள், ஹலாலான உணவுதான் எல்லாம் என்கிறார்கள். காரணம், உணவுதான் உணர்வாக மாறுகிறது, உணர்வுகள் தான் எண்ணங்களாக மாறுகிறது, எண்ணங்கள் தான் சொற்களாக மாறுகிறது, சொற்கள் தான் செயல்களாக மாறுகிறது, செயல்கள் தான் பழக்கமாகிறது, பழக்கம் தான் நடத்தையாகிறது, நடத்தையை வைத்துத்தான் மனிதன் கணிக்கப்படுகிறான். உணவு கெட்டு போனால் உணர்வு கெட்டு போகும், உணர்வு கெட்டு போனால் எண்ணங்கள் கெட்டு போகும், எண்ணம் கெட்டு போனால் சொற்கள் தடித்து போகும், சொற்கள் தடித்து போனால் செயல்கள் மாறி போகும், செயல்கள் மாறினால் பழக்கம் மாறும், பழக்கம் மாறினால் நடத்தை மாறும், நடத்தை மாறினால் மனிதர்கள் மாறி போவார்கள். அத்தனையும் தீர்மானிப்பது உணவு, ஹலால். இந்த ஹலால் ஹராமிலே இன்றைக்கு சமூகம் எப்படி இருக்கிறது? எது ஹலால் எது ஹராம் என்ற போதனை ஆண்களுக்கும் தேவை, பெண்களுக்கும் தேவை. இதை போல இரண்டாவதாக இந்த சமூகத்திலே உறவுகள் எல்லாம் உடைந்து கிடக்கிறது. நம்ம பாஷையில சொல்வதாக இருந்தால் ஒரு காலத்துல பாத்ரூம் எல்லாம் வெளியே இருந்துச்சு, உறவுகள் எல்லாம் உள்ள இருந்துச்சு. அண்ணன் தம்பி 9 பேர் 10 பேர், இன்னைக்கு பாத்ரூம் தூக்கி உள்ள வச்சான், உறவுகளை தூக்கி வெளியே வச்சுட்டான், எல்லாம் வெளியே போயிடுச்சு. ஒட்டிய உறவுகள் இன்றைக்கு வெட்டிய உறவுகளாக மாறி போயிருக்கிறது. அண்ணன் தம்பி உறவு எவ்வளவு அழகான உறவு தெரியுமா? மார்க்கம் எவ்வளவு அற்புதமாக பேசுகிறது அண்ணன் தம்பி உறவை. இன்றைக்கு அந்த அண்ணன் தம்பி உறவு அருந்து போன உறவாக மாறி போனது. அல்லாஹ் அக்பர். ஒரு ஹதீஸ், ரொம்ப அழகான ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டே அந்த ஹதீஸை ஆரம்பித்து சிரித்துக் கொண்டே முடிக்கிறார்கள். அண்ணன் தம்பி 2 பேர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அண்ணனை கூப்பிட்டு கேட்பான், உன் தம்பி விஷயத்துல நீ என்ன பண்ண நினைக்கிற? அண்ணன்கார அல்லாஹ்ட்ட சொன்னா, என் தம்பி 25,000 வேணும், 50,000 வேணும்னு கேட்பான். அரபியில் இருக்கிறது அப்படி நம்ம மொழிக்கு கொண்டு வர்ற. ஆனா என்கிட்ட கடை வாங்கிட்டு என் தம்பி கொடுத்ததே இல்லை ரப்பே. அதுக்கு அல்லாஹ் கேட்ப, என்ன செய்யலாம்னு நீ நினைக்கிற? காசை வாங்கி நான் மறுமையில என்ன செய்ய போறேன்? அதனால என் தம்பியினுடைய நல்ல நன்மைகளை எல்லாம் எடுத்து எனக்கு கொடு. பெருமானார் அழுகிறார்கள். தம்பியின் நன்மையை பறிக்க நினைத்த அண்ணனை பார்த்தீர்களா? அல்லாஹ் சொல்லுவான், உன் தம்பிட்ட ஒரு நன்மையும் இல்லை, வெத்து பேப்பரா வந்திருக்கிறார் தம்பி, ஒரு நன்மையும் இல்லை. அண்ணன் அல்லாவுக்கே ஐடியா கொடுப்பாரு, நன்மை இல்லாட்டி பரவாயில்லை ரப்பே, என் தீமையெல்லாம் தூக்கிய தம்பி மேல சுமத்தி அவனை நரகத்துக்கு அனுப்பிச்சிரு, என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிரு. பெருமானார் அழுகிறார்கள், தம்பியை நரகத்திற்கு அனுப்பிவிட்டு சொர்க்கம் செல்ல நினைக்கிற அண்ணனை பார்த்தீர்களா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவானா, அண்ணனை அழைத்து செல்லுங்கள், சொர்க்கத்தை சுட்டி காட்டுங்கள். அண்ணனை அழைத்து செல்லப்படும், அண்ணனுக்கு காட்டப்படுகிற சொர்க்கம் அது எவ்வளவு தெரியுமா? 72,000 அறைகளை கொண்ட சொர்க்கம். உலகத்தில் இதுவரைக்கும் அப்படி ஒரு ஹோட்டல் வரவே இல்லை. 72,000 அறைகளை கொண்ட ஹோட்டல் யாராவது பார்த்திருக்கீங்களா? இல்ல. எல்லாம் சுத்தி பார்த்துட்டு அண்ணன் அல்லாஹ்ட்ட கேட்பாரு, மையம்லி குஹாதா, அற்புதமாக இருக்கிறது, இதை சொந்தமாக்கும் சக்கரவர்த்தி யார்? பில்கேட்ஸ் கூட வாங்க முடியாது, இவ்வளவு பெருசா இருக்கு, இதை யார் சொந்தமாக்க போகிறார்கள்? அல்லாஹ் சொல்லுவான், லா யம்லிகு நபியுன் வலா சித்தீகுன் வலா ஷஹீத் வலா முலுக். இது எந்த நபிக்கும் தர்ற மாதிரி இல்ல, எந்த சித்தீக்குக்கும் தர்ற மாதிரி இல்ல, யாருக்கும் தர்ற மாதிரி இல்ல, எந்த அரசனுக்கும் தர்ற மாதிரி இல்ல. அப்படின்னா இந்த சொர்க்கம் யாருக்கு ரப்பே? உனக்குத்தான் தரலான் இருக்கேன். அல்லாஹ் சொல்லுவான், உனக்குத்தான் நான் தரலான் இருக்கேன். ரப்பே
ஒரே ஒரு கண்டிஷன், தம்பிய மன்னிச்சுட்டேன்னு சொல்லணும், அவ்வளவுதான். என் தம்பிய நான் ஏத்துக்கிட்டேன்னு சொல்லணும், அவ்வளவுதான். அண்ணன் ஒரு தடவை சொல்ல மாட்டார். ஹதீஸ்ல வருகிறது, மன்னிச்சுட்டேன். அல்லாஹ் சொல்லுவான், உன் தம்பியின் கரத்தை பிடித்துக் கொண்டு இரண்டு பேரும் சேர்ந்து சொர்க்கத்தில் நுழைய, ரெண்டு பேரும் சேர்ந்து போ. ரப்புக்கு ஞாபகத்துக்களிலேயே பிடித்தமானது உறவுகளோடு சேர்ந்து வாழுதல். இன்னைக்கு இது காணாம போயிடுச்சு. நாம நான் அடிக்கடி நினைவூட்டுவது உண்டு, நம்ம ஓதுற பிள்ளைகள்டே சொல்றது உண்டு, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம். இறையில்ல கொடை வள்ளல் என்று சொல்றது. சென்னையில ஒருத்தர் வாழ்ந்தார், நீங்க வேற யாரையாவது வச்சிடக்கூடாது, கீழக்கரைக்கார். இறையில்ல கொடை வள்ளல், எல்லாத்துக்கும் அள்ளி கொடுக்கிற கொடை வள்ளல். தம்பி துபாயில கிளீனிங் வேலை பார்த்துட்டு இருந்தார். ரெண்டு பசங்க ஒரு பொண்ணுன்னு நினைக்கிறேன், அல்லது ரெண்டு பொண்ணு ஒரு பையனா இருக்கும், எனக்கு சரியா தெரியல, மறந்துட்டேன். எல்லாத்துக்கும் அள்ளி கொடுத்த அண்ணன் தம்பியை கண்டுக்கவே இல்லை. கிளீனிங் வேலை ஹாஸ்பிட்டல் சுத்தம் செஞ்சாரு. காலம் என்பது ஊஞ்சல் மாதிரி, ஏறியவன் இறங்குவான், இறங்கியவன் ஏறுவான். ஊஞ்சல் வாழ்க்கை. ஒரு கட்டத்தில் கடுமையான காய்ச்சல் அண்ணனுக்கு. என்ன டெஸ்ட் பண்ணா பிளட் கேன்சர். எல்லா சொத்தையும் வித்து 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 சென்னையில மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் பார்க்க போயிருந்தேன், ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த அண்ணனுக்கு தம்பிதான் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு இடத்துல அள்ளி கொடுத்தார் அண்ணன். ஆனா இப்ப கடைசி நேரத்தில் தம்பி, அண்ணன் தம்பியை பார்த்து அழுகிறாரு, தம்பி அண்ணனை பார்த்து அழுகிறாரு. ரெண்டு பேரும் மாறி மாறி அழுகிறார்கள். அண்ணன் சொன்ன வார்த்தை இன்னும் நெஞ்சிலே இருக்கிறது, ஹஜ்ரத் அன்னைக்கு நிறைய என்கிட்ட பணம் இருந்துச்சு, மனம் இல்ல, கொடுக்கணுங்கிற மனமே இல்ல. இன்னைக்கு நிறைய மனசு இருக்கு, என் தம்பிக்கு அதை செய்யணும் இதை செய்யணும்னு, ஆனா பணம் இல்லை. மனம் இருந்த நேரத்தில் பணம் இல்லை, பணம் இருந்த நேரத்தில் மனம் இல்லை. அன்புக்குரியவர்களே, அப்ப உறவுகளை தூக்கி கொண்டிருந்த காலம், அண்ணன் அத்தா மாதிரி தூக்கி கொண்டிருந்த காலம் இன்றைக்கு சமூகத்தை விட்டு காணாமல் போகிறது. இதுக்கு யாரா காரணம் பார்த்தா உள்ள பொம்பளைய மாறி தெரியுது. நான் புத்தாம்பூரை சொல்லல, நான் பொத்தம்பொதுவா சொல்லுறேன் இல்லையா? யாரா இவ்வளவு பிரச்சனைகளுக்கு காரணம் அப்படின்னு ஒரு பார்வை பார்த்தா குர்ஆன் ஹதீஸ்ல ஏதோ ஒரு சிக்கல் தெரிகிறது. அந்த சிக்கலை நீக்குவதற்கு என்ன மருந்து? உறவுகளை ஒட்ட வைப்பதற்கு என்ன வழி? மார்க்கம் தான் வழி. நீங்க சாதாரணமா பார்க்கலாம், நம்ம நடைமுறையில மார்க்கத்தை கொஞ்சம் தள்ளித்தான் வச்சிருக்கிறோம். காசுக்கு கொடுக்கிற மரியாதை இன்னைக்கு இல்ல. புரோக்கர்ட்ட ரெண்டு பேர் பேசுறத நான் கேட்கிறேன். பொண்ணுக்கு மாப்பிள்ளை, முதல்ல மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்த்த காலம்லாம் போயிடுச்சு. இப்ப பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கிற காலம். பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக போய் மாப்பிள்ளை என்ன செய்யறாரு? மாப்பிள்ளை நல்லா சம்பாதிக்கிறாரு, ஐடில வேலை செய்யறாரு, அற்புதமான சம்பளம், 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம். அவர் லோன் வாங்கியிருக்கிறாரு, கார் வாங்கியிருக்கிறாரு, எல்லாம் வச்சிருக்கிறாரு, நிறைவா இருக்கிறாரு மாப்பிள்ளை. சரி பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ். மாப்பிள்ளைக்கு குர்ஆன்ல வந்து தெரியுமா? இந்த காலத்து பிள்ளைக்கு யாருக்கு தெரியாதுல, கொஞ்சம் அப்படி முன்ன பின்னத்தான் இருக்கும். போக போக சரியாயிடும், குர்ஆன் போக போக சரியாயிடும். 5 நேரம் சொல்லுவாராம் மாப்பிள்ளை. மாப்பிள்ளை வந்து அது என்னடா இவர் இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. மாப்பிள்ளை சும்மா சும்மா கரெக்டா தொழுதுருவார். ஒரு வருஷம் கூட ஈடு தொழுக மாப்பிள்ளை விட்டதே இல்லை. வேற நாள்ல கரெக்டா தொழுதுருவார் மாப்பிள்ளை. இல்ல இந்த 5 நேரம் தொழுக எப்படி, அது போக போக சரியாயிடும். இப்பதானே மார்க்கம் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கிறாரு, போக போக சரியாயிடும். காலேஜ் ஸ்கூலு இப்படியே இருந்ததுல இன்னும் கொஞ்சம் மாப்பிள்ளைக்கு ஒரு தரத்தி வல்ல போக போக சரியாயிடும். அப்ப வீணு போக போக சரியாயிடும். இதே பொண்ணுக்கு இன்னொருத்தர் இடத்துல மாப்பிள்ளை பார்த்தாரு. நம்மள பார்த்த நிகழ்வுகளை சொல்லுகிறேன். மாப்பிள்ளை என்ன செய்யறாரு? மாப்பிள்ளை 5 நேரம் விடாம சொல்லுவார். பள்ளி பூரா சமூகத்திற்காக எதையும் செய்வார். மாப்பிள்ளைக்கு வேலை போக போக வந்துடும். படிச்சிருக்கிறாரு, ஒரு 2 மாசத்துல மாப்பிள்ளை வந்துடும். இந்த மாப்பிள்ளை வான அந்த 1.5 லட்சம் ரூபாய் மாப்பிள்ளை தான் வாழும். அப்ப துனியா போக போக இல்ல, தீன் போக போக வந்துடும்.
நாம எந்த நிலையில் இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே? உங்களிடத்திலே நான் சில செய்திகளை சொல்லி காட்டுவதற்காக சொல்லுகிறேன். சமூகம் இன்றைக்கு வெறுமனே தீன் என்று சொல்லுகிறோமே தவிர தீனை கொஞ்சம் பின்னால் தான் வைத்திருக்கிறோம். இந்த நிலை மாறி வீட்டில் இருக்கிற அத்தனை பேர்களும் தீனை முன்னிலைப்படுத்த வேண்டும். அதற்கான தீர்வுகள் என்ன? அதுதான் நிஸ்வான். அதற்கான தீர்வுகள் தான் நிஸ்வான். எதற்கு நிஸ்வான்? மூன்றாவதாக ஒரு செய்தியை சொல்லுவேன். இன்றைக்கு யாரும் வருத்தப்பட தேவையில்லை. பெண்கள் எல்லாம் தொலைக்காட்சிக்கு அடிமையாகி போனார்கள், இளைஞர்கள் எல்லாம் தொலைபேசிக்கு அடிமையாகி போனார்கள். எந்த வாலிபனிடத்துல, காலேஜில் படிக்கிற பெண்ணிடத்திலேயோ ஆணிடத்துல வாலிப பருவத்தில் செல்போன் இல்லையோ அவங்க தான் இந்த காலத்தில் அவுளியா. நம்ம அவுளியா வேணும் தேடி கலைய தேவையில்லை. செல்போன் இல்லையா நீ அவுளியா என்று அவருக்கு சர்டிபிகேட் கொடுத்துடலாம். தொலைபேசியும் தொலைக்காட்சியும் இன்றைக்கு சமூகத்தை ஆட்டி படைக்கிறது, எல்லோரையும் புரட்டி போட்டு இருக்கிறது. இல்லைன்னே சொல்றதுக்கு இல்ல. சமீபத்தில் திருச்சியில ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பெருமானார் காலையில எந்திரிச்ச உடனே என்ன செய்வாங்கன்னு அந்த சின்ன பிள்ளைகள்கிட்ட கேள்வி கேட்டோம். பெருமானார் காலையில எந்திரிச்ச உடனே என்ன செய்வாங்க? ஒரு பிள்ளை எந்திரிச்சு வேகமா சொன்னா பெருமானார் காலையில எந்திரிச்ச உடனே காபி குடிப்பாங்க. பெருமானார் காபி குடிப்பாங்களா? நம்ம துவா சொல்லுவான், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பாதமா அமாத்தனா இலைஹி நுஷூர் சொல்லுவான்னு கேட்டா பெருமானார் காலையில எந்திரிச்ச உடனே காபி குடிப்பாங்க. என்ன காபி பா ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்கும்? நசுஸ் காபி தான் ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறான். ரசூலுல்லாஹ்வுக்கு நசுஸ் காபி தான் பிடிக்குமா? என்ன இந்த தொலைக்காட்சி சொல்லிக் கொடுத்திருக்கிறது. வருங்கால பிள்ளைகள் எல்லாம் நிச்சயமாக இட்லி தோசை சாப்பிடவே சாப்பிடாது. என்ன தொலைக்காட்சி அதை சொல்லிக் கொடுக்கவே இல்லை. நூடுல்ஸ், பர்கரு, பீஸா என்று சொல்லிக் கொடுத்து எதெல்லாம் உடம்புக்கு ஆகாதோ அது முழுவதையும் இன்றைக்கு பிள்ளைகள் விரும்பி உண்ணுகிறார்கள். சிக்கன்ல எத்தனை வகை கேளுங்க, பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், பெரியோர்களுக்கு தெரியவில்லை. நான் சாப்பிட்டுட்டு இருந்த அந்த கல்ல முட்டாயி, கல்கோனா, நம்ம சின்ன பிள்ளையில எவ்வளவு சத்தானது இன்னைக்கு டாக்டர் சாப்பிட சொல்றான். கல்லையும் வெள்ளமும் சேர்ந்து உடலுக்கு சக்தியை கொடுக்கிறதுங்கிறான். இன்னைக்கு லேசா போய் ஒரு லேஸ் வாங்கி சாப்பிடுறான். 10 ரூபா கொடுத்து, அதுல ஒரு தகப்பனர் நமக்கு முன்னாடி சொன்னாரு, 20 ரூபா கொடுத்துட்டு நீ ஒரு லேஸ் வாங்கிக்க, வரும்போது எனக்கு ஒரு குர்குரே வாங்கிட்டு வா. இந்த குடும்ப விளங்குமா? சொல்லுகிற பெற்றோர்கள் வாழ்கிறார்கள். தொலைக்காட்சி நான் குடும்பத்தை தீர்மானிக்கிறது. மகரிபிலிருந்து இஷா வரை யாருக்குமே உணவில்லை, ஆம்பளைகளுக்கு கிடையாது. எல்லாம் சீரியல் தான் இன்றைக்கு நம்முடைய பெண்களின் வாழ்க்கையை நடத்துகிறது. என்ன நகை போடுறது, என்ன டிரெஸ் போடுறது, புத்தாம்பூர்ல இருக்கிற யாரும் டிவி பார்க்கறது இல்லைன்னு கேள்விப்பட்டேன். நான் ஊருக்கு போகணுமா இல்லையா? அன்புக்குரியவர்களே, எல்லாம் தொலைக்காட்சி. இந்த தொலைக்காட்சியால் ஏற்படுகிற பெரிய தொந்தரவு என்ன தெரியுமா? ஒரு டிவிக்கு நம்ம வீட்டுல ஒரு ரிமோட் தான் இருக்கு. எல்லா வீட்லயும் ஒரு டிவிக்கு ஒரு ரிமோட். அது படுற பாடு. இவர் போய் அந்த மகரிபுக்கு பின்னாடி ஏதாவது செய்தி கேட்கலாம். எல்லாம் கொரோனாங்கிறானுங்களே, என்ன ஆச்சு, லாக்டவுன் போடுறானா இல்லையா, வியாபாரம் வேற பாதியில நின்றுகிட்டு இருக்கு, சக்கராத் ஹால்ல இருக்குது, என்ன நிலையில சொல்ல போறாண்டே தெரியல என்று ரிமோட் எடுத்துட்டு குடும்ப தலைவர் போய் நின்னா, இங்க பின்னாடி இருந்துகிட்டு இந்த அம்மா, ஆமா இவர் பெரிய கலெக்டர் ஆக போறாரு, இன்ஜினியர் ஆக போறாரு, இந்த நேரத்துல வேற வழி இல்லாம அந்த அம்மா கையில ரிமோட்டை கொடுக்க, அது அந்த தொலைக்காட்சிகளையே தன்னுடைய வாழ்க்கையை கழித்து 85 வயசு கிழவி தொலைக்காட்சி பார்க்கிறது, தொடர் நாடகம் பார்க்கிறது. 85 வயசு கிழவி தள்ளுங்கிற பேரை சொல்றா. ஒருத்தரும் இல்ல. அந்த டிவியில ஏதோ ஒரு சிக்னல் பிரச்சனை, யாரோ குறுக்க போறாங்கன்னு நினைச்சு கத்துது இந்த கிழவி. தள்ளுங்குது. அல்லாஹு அக்பர். அதை பார்த்து முசல்லா வேற கையில இருக்கு, தஸ்மணி கையில இருக்கு, பார்த்துட்டு அல்லா 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 இருக்கிறாங்க. இதை எத்தனை போட்டு கழுவுவது அன்புக்குரியவர்களை, எவ்வளவு இஸ்திக்ஃபார் செய்வது. அல்லாஹு அக்பர். இந்த அம்மா சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது பையன் வந்து வேகமா வந்து ரிமோட்டை பிடிங்கி சின்ன பையன் சுட்டி டிவிக்கு மாறியம்மா. அது என்ன பொம்மை வந்து சொல்லுது, நமக்கு ஒண்ணுமே புரியறது இல்ல, அதையே பார்த்துக்கிட்டு இருக்கான். 12வது படிக்கிறவன் வேகமா வந்து அவன் தலையில அடிச்சு, என்னடா இது கிரிக்கெட் போடுறான் என்று அவன் 20-20 போடுறான்னு கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு இருக்கான். அண்ணனை பார்த்து தம்பி சொல்றான், என்னைய பார்க்கவே விட மாட்டேங்கிறான். அண்ணன் ஹேபிட் வேற, நம்ம ஹேபிட் வேற, முடிவாயிரு. அங்கேயே அண்ணன் தம்பி உறவு அருந்த உறவாக
அருந்த உறவாக மாறி போகிறது. வர்ற காலத்துல வீட்டுக்குள்ளேயே பாருங்க, அண்ணன் தம்பி சந்தோஷமா இருக்கிறான் இல்ல. அண்ணன்காரன் பார்த்துக்கிட்டு கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு இருந்தா 65-70 வயசுல இருக்கிற தாத்தா, என்னத்தா இதை போய் பாக்குறீங்க, ஒரு டிஸ்கவரி போடுங்கத்தா, மலையில எப்படி ஏறான், கடல்ல எப்படி இறங்குறான்னு பாக்கலாம், நீ கபூர்ல இறங்க போற, நாளைக்கா இன்னைக்கான்னு தெரியல, சக்கராத்துல இருக்கிற, இதுல என்ன டிஸ்கவரி? இன்றைக்கு பெரியவர் முதல் சிறியவர் வரை அத்துணைவர்களையும் தொலைக்காட்சி தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது, தொலைபேசி இளைஞர்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. இந்த அவதியில் இருந்து இந்த சமூகத்தை காப்பதற்கு என்ன வழி? இஸ்ரேல் போயிருந்தேன். இஸ்ரேல் நடந்து பார்த்த நிகழ்வுகளை சொல்லுகிறது. யூதர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பார்க்கிற போது அவசியத்தை தவிர வேறு எதற்கும் அவன் தொலைபேசியை பயன்படுத்தவே இல்லை. ஒரு நாள் முழுக்க ஏறத்தாழ 7-8 மணி நேரம், இந்த 7-8 மணி நேரத்திலையும் அவன் எடுத்து பேசியது, அவன் எங்களுக்கு கைடு, எடுத்து பேசியது வெறும் 2 தடவை அல்லது 3 தடவை. ஆனா இன்னைக்கு நம்மால் வைக்கிறதே 2 அல்லது 3 தடவை தான். பாக்கி எல்லாம் தொலைக்காட்சிகளையே, தன்னுடைய தொலைபேசிகளும் தொலைக்காட்சிகளும் வாழ்க்கை. இந்த நிலை மாறி மார்க்கம் கொடுக்கப்பட வேண்டும். இதற்கு என்ன தீர்வு என்றால், கண்டிப்பாக வீடுகள் அத்தனைக்குள்ளும் தீன் வந்தாக வேண்டும். ஹலால் ஹராம் பேண வேண்டுமானால், உறவுகள் சரியாக இருக்க வேண்டுமானால், தொலைக்காட்சி தொலைபேசியினுடைய அவலங்களில் இருந்து இந்த சமூகத்தை காப்பதற்கு மிக முக்கிய தேவை இன்றைக்கு நிஸ்வான். முதல் பிரச்சனை முடிஞ்சு. இரண்டாவது, நிஸ்வான் எப்பொழுது துவங்குகிறது? அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்துல நிறைய பேர் நாயகத்தின் கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். அதுல பனு தை கூட்டத்தினுடைய தலைவர் கைஸ் பின் சாத் ரலியல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கரத்தை பற்றி இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். ஏத்த உன்ன தேம்பி தேம்பி அழுகிறார். மௌலவி அஷ்ரஃப் அலி ஹஜ்ரத் அவர்கள் அதை ஆரம்பித்து சொன்னார்கள். தேம்பி தேம்பி அழுகிறார். பெருமானாருக்கு ஒரு பழக்கம், நண்பர் அழுதால் தானும் அழுது விடுவார்கள், நண்பர் சிரித்தால் தானும் சிரித்து விடுவார்கள். அதுக்கு பிறகுதான் பெருமானார் காரணம் கேட்பார்கள். அவர் அழுத ஒண்ணு ரசூலுல்லாஹ் அழுகிறாங்க, கைஸ் பின் சாத் ரலியல்லாஹு அழுகிறார்கள், ரசூல் அழுகிறார்கள். அழுது முடித்ததற்கு பிறகு, சகோதரா நீங்கள் அழுவதற்கு காரணம் என்ன? நாயகமே, எனக்கு அழகான பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு, 6 மாசம். என் பிள்ளை எவ்வளவு அழகு தெரியுமா? இயற்கையில் அரபுகள் அழகானவர்கள். என் பிள்ளை எவ்வளவு அழகுன்னா, நான் என் பிள்ளையை எடுத்து வானத்தை அலங்கரிக்கிற நட்சத்திரம் அழகா என் பிள்ளை அழகா என்று பார்ப்பேன். நட்சத்திரம் என் பிள்ளையின் அழகுக்கு முன்னால் தோற்று போகும். பௌர்ணமி நிலவு அழகா என் பிள்ளை அழகா, பௌர்ணமி நிலவு என் பிள்ளைக்கு முன்னால் தோற்று போகும். பேரன் எல்லாரும் பேச்சின் துவக்கமாக அம்மான்னு சொல்லுவாங்க. ஆனா என் பிள்ளை ஆபத்தி ஆபத்தி தகப்பனே என்று அழைத்த என் பிள்ளை 2 வயசுல என் பிள்ளை எனக்கு எல்லா தேவைகளையும் அதுதான் தட்டு எடுத்து வைக்கிறதுதான், எல்லாம் செய்கிறதுதான், எல்லாம் செய்யும். என் பிள்ளை 3 வயசு ஆகிறது. என் பிள்ளையை நான் அழைத்து சென்று, பெண் பிள்ளை என்ற ஒரு காரணத்திற்காக நான் அழைத்து பாலைவனத்திற்கு அழைத்து சென்று குழியை வெட்டினேன். என் பிள்ளை தகப்பனார் விளையாடத்தான் கூட்டிட்டு போறாருன்னு நினைச்சு மனைவிட்டு கூட சொல்லல, நான் கூட்டு போனேன். என்னோடு சேர்ந்து வெட்டியது. என் தாடியிலெல்லாம் தூசி தட்டி இருந்தது, தூசி பட்டு இருந்தது. அதையெல்லாம் என்னவாப்பா தூசியாக இருக்கிறது என்று தட்டியது. தன் மீது இருக்கிற தூசியை பார்க்காமல் என் மீது இருக்கிற தூசியை தட்டியது. உள்ளே இறங்கு என்றேன். விளையாட என்று நினைத்து உள்ளே இறங்கியது. கீழே படுக்க வைத்து என் பிள்ளையின் மீது, என் பிள்ளை பெண் பிள்ளையின் மீது மண்ணை போட்டேன். ஆபத்தி 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 என்று அது அலறி அலறி இன்னும் என் காதில் ஒலிக்கிறது. நாயகமே, அல்ல என் பாவத்தை மன்னிப்பானா? அல்ல என் பாவத்தை மன்னிப்பானா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். பனு அன்மார் கூட்டத்தினுடைய தலைவர் வருகிறார். இவர் பரவாயில்ல நாயகமே, வயசுக்கு வந்த பிள்ளை, கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு கிணறு வந்துச்சு, அப்படியே தள்ளி விட்டேன் நாயகமே. உள்ள விழுந்துட்டு அந்த பிள்ளை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அது கதறிய கதறல் என் காதில் ஒலிக்கிறது. அல்லாஹ் அக்பர். அழுதார்கள். அல்லாஹ் சாசா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திலே வாழ்ந்த சஹாபி சாசா ரலியல்லாஹு அழைக்கிறார்கள். சாசா, அல்லாஹ் உங்களுக்கு பொருளாதாரத்தை வழங்கி இருக்கிறார். யாரெல்லாம் பெண் பிள்ளைகளை புதைக்க நினைக்கிறார்களோ ஒவ்வொரு தெருவாக சென்று பணம் கொடுத்து வாங்குங்கள்.
அந்த பெண் பிள்ளைகளுக்கு மார்க்கம் கொடுக்கலாம். வாங்குங்கள் வாங்குங்கள். அல்லாஹ் அக்பர். ரசூலின் காலத்திலே பெண் பிள்ளைகளை பெருமானாரினுடைய உத்தரவுக்கு இணங்க சாசார் அலியல்லாஹ் ஒன்று சேர்க்கிறார்கள். 94 பொம்பளை பிள்ளை. அதை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதான் நிஸ்வான். சாசார் அலியல்லாஹு தஆலா வாழ் பெருமானாரின் உத்தரவுக்கு இணங்க இது துவங்கி அன்றிலிருந்து இன்று வரை தீன் பணியை அழகாக செய்து வருகிறார். கியாமத் நாள் வரை இது நடக்கும். அல்லாஹ் கபூல் செய்தருள்வானார். இந்த நிஸ்வானில் என்ன நடக்கிறது அழகாக சொன்னாங்க. அதற்கு பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அதனால் அதையே நான் உங்களிடத்திலே சொல்லுவேன். நிறைய நிஸ்வான்களில் சொல்லிக் கொடுக்கப்படுகிற பாடம் என்ன தெரியுமா? வாழ்க்கைக்கான பாடம். நாயகத்தினுடைய மனைவிமார்கள் மொத்தம் எத்தனை பேருங்க? ரசூலுடைய மனைவி 11 பேர். வந்திருக்கிற பெண்கள் 11 பேருக்கு இருக்கிற 11 குணங்களை எடுத்துட்டு போனாவே போதும். ரொம்ப தேவை. ரசூலுக்கு இருக்கிற 11 மனைவிகளுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு குணம் இருந்தது. அந்த குணத்தில் ஒவ்வொன்றை தூக்கி சென்றால் போதும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிஸ்வானில் போதிக்கப்படுகிறது. அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இருந்த அற்புதமான குணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் அக்பர். ஆறுதல் கூறுகிற மனோபாவம். இன்னைக்கு கலைத்து வருகிற கணவனுக்கு ஆறுதல் சொல்லுகிற மனைவி இல்லை. காணாமல் போய்விட்டார்கள். இல்லையா? ஆறுதல் எங்க இருக்கு? காப்பியை குடிக்கலான்னு போறாரு. இவர் வளர்க்கிற நாய் ஒண்ணு வருது. நிறைய வீட்டுல நாய் வளர்க்கிறாங்கல்ல, நாய் வந்துச்சு. அந்த காப்பியில கொஞ்சோண்டு குடுக்கலான்னு போகும்போது அங்கிருந்து மனைவி சொல்லுது, நேத்து பால்ல போட்ட காப்பி நாய்க்கு ஆகாதுங்க. நேத்து பால்ல போட்ட காப்பி நாய்க்கு ஆகாதுன்னு இந்த பாய்க்கு ஆகுமா? இல்லையா? அப்ப நாயை மதிச்ச மாதிரி கூட மதிக்கிற சில வீடுகள்ல, நான் புத்தாம்பூரை சொல்லல, இங்கெல்லாம் ரொம்ப கண்ணியமாக பார்த்துக் கொள்கிறீர்கள். அப்ப அன்புக்குரியவர்களை ஆறுதல் சொல்லுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்தை ரிசாலத்தை வாங்கி வருகிற போது சொன்ன வார்த்தைகள் பயமா இருக்கு என்று பெருமானார் வருகிற போது 5 வார்த்தைகளை சொல்லுவார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் எழுதி வைக்க வேண்டிய வார்த்தைகள். அல்லாஹு அக்பர். நீங்கள் கவலைப்படாதீர்கள். கதீஜா ரலியல்லாஹு ஆறுதல் சொல்லுகிறார்கள். இதெல்லாம் நாம் அறிந்த செய்தி. கதீஜா ரலியல்லாஹு இடத்திலே இருந்த ஹயா. இந்த பெண்களுக்கு நீங்க இன்னையிலிருந்து இவ்வளவு தூரம் நடக்குதுன்னா ஏதாவது வீட்டுக்கு தூக்கிட்டு போகணுமா இல்லையா? பெண்களுக்கு முடி அவுரத். வெளியே போகும்போது புர்காவுக்கு வெளியில முடிய போட்டக்கூடாது. முடி மறைக்கப்பட வேண்டியது. அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலாவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நேரடியாக சலாம் சொல்ல ஆசைப்பட்டார்கள். ஜிப்ரீல் ரசூலுல்லாஹ் வந்து கேக்குறாங்க, உங்க மனைவிக்கு நான் சலாம் சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி வாங்கன்னு கூட்டு போல, என் மனைவி இடத்திலே கேட்டு சொல்லுகிறேன் என்றார். போய் கேட்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு சலாம் சொல்ல ஆசைப்படுறாங்க, நீங்க அனுமதி கொடுக்குறீங்களா? கதீஜா தாராளமாக அழைத்து வாருங்கள் நாயகனே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிமை அழைத்து வருகிறார்கள். அன்னை கதீஜா ரலியல்லாஹுக்கு இப்ராஹிம் சலாம் சொல்லுகிறார்கள். வலைக்கும் சலாம் என்று கதீஜா ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள். ஆனால் இப்ராஹிமை பார்க்கும் கண் கதீஜா ரலியல்லாஹுக்கு இல்லை. கதீஜா ரலியல்லாஹுவினுடைய உள்ளத்துல வந்தது ஜிப்ராஹில் தானா? சோதிச்சு பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அழைக்கிறாங்க. சம்மணம் போட்டு உட்கார்ந்துட்டாங்க கதீஜா ரலியல்லாஹு. ரசூலை அழைக்கிறார்கள். என்னுடைய வலது தொடையிலே மடியிலே உட்காருங்க நாயகமே. கணவன் மனைவி தானே, உட்காருங்க நாயகமே என்று உட்கார சொல்லி, இப்பொழுது ஜிப்ராஹில் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறாரா? அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் எந்திரிச்சு அப்படி இடது தொடையிலே உட்காருங்க நாயகமே. ஜிப்ராஹில் பார்க்கிறாரா? பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. தலைச்சீலையை அகற்றி முடி தெரிகிற அமைப்பிலே உட்கார்ந்து கொண்டு, இப்பொழுது ஜிப்ராஹில் நம்மை பார்க்கிறாரா என்று கேட்கிற போது பெருமானார் சொன்னார்கள், தலை தெரிக்க ஓடிக்கொண்டிருக்கிறார். இப்பொழுதுதான் கதீஜா சொல்லுகிறார்கள், முந்திய வேதத்தை படித்திருக்கிறேன், வேதக்காரர்களிடத்திலே கேட்டிருக்கிறேன். எந்த வீட்டுக்குள்ளே பெண்மணி தலையை திறந்து வைத்திருக்கிறாரோ அந்த வீட்டிலே காசான மலக்குகள் நுழைவதில்லை. வீட்டுக்குள்ளேயே தலைமுடி மூடி இருக்கணும். கேரளாவில் அவ்வளவு பறக்கத்து இருக்குது. என்ன காரணம்? முடியை பாதுகாக்கிறார்கள், முடிமறைக்கிறார்கள். இன்றைக்கும் பறக்கத்தாக இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த நடைமுறை காணாமல் போனதே. நல்ல வரிஞ்சு கட்டி இருந்தானே, சண்டைக்கு வரிஞ்சு கட்டுறது, சாப்பாட்டுக்கு வரிஞ்சு கட்டுறது இல்லையா? இந்த நடைமுறை மாறி போக வேண்டும். வெளியில போகும்போது, வீட்டுக்குள்ள இருக்கும் போது முக்காடோடு இருக்கிற முடியை மறைத்து இருக்கிற பழக்கத்தை கையாள வேண்டும்.
அன்னை ஹதீஜா வாழ்க்கையில் கையாண்ட பழக்கம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவிடத்துல கல்வியின் தேடல் கடைசி வரை இருந்தது. கல்வியின் தேடல். இன்னைக்கு கல்வியின் தேடல் இருக்கா? நம்ம பெண்களிடத்துல கட்டி கொடுத்துட முடிஞ்சு, அதோட கபரஸ்தான் தேடல்லாம். கல்வியின் தேடல் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவிடத்திலே இருந்தது. எந்த அளவுக்குன்னா ஆயிஷாவினுடைய கல்வி அல்லாஹு அக்பர், நிறைய சஹாபாக்கள், வயசுல மூத்த அபூ மூஸா அஷ்அரி, குளிப்பு பிரச்சனை வந்துருச்சு, கணவன் மனைவியினுடைய உறவுல குளிப்பு பிரச்சனை வந்துருச்சு. உமர் ரலியல்லாஹுக்கு சந்தேகமா போச்சு. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அபூ மூஸா அஷ்அரியை அனுப்பி வைக்கிறாங்க. அவர் வயசு 70, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுக்கு வயசு ரொம்ப கம்மி, 19-20 வயசு. 70 வயசு கிழமை மசாலா கேட்கறதுக்கு போறாரு. ஆயிஷா ரலியல்லாஹு போன உடனே அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். இல்ல ஒரு விஷயமா வந்தேன், எனக்கு வெக்கமா இருக்கு, கிளம்புறேன்ட்டு. கேட்க முடியாத, கிளம்புறேன், நான் போறேன். ஆயிஷா ரலியல்லாஹு எவ்வளவு தூரம் தெரியுமா? நான் உங்களின் தாய், ரசூலின் மனைவி. நீங்க வயசுல பெருசா இருக்கலாம், ஆனா உங்களின் தாய். என்ன வெக்கம் தடுக்கிறது? மார்க்கம் கேட்க கேளுங்கள். மசாலா கேட்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ஆசிரியையாக இருந்து அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹுவுக்கு கல்வியை கொடுக்கிறார்கள். கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து விட்டாலே குளிப்பு கடமை என்ற கடமையை அழகாக சொல்லிக் கொடுத்தார்கள் என்ற வரலாறு. அந்த மார்க்கத்தின் தேடல். இன்னைக்கு இருக்கிற நான் வெட்கம் விட்டு சில செய்திகளை பேசுகிறேன். காலேஜில் படிக்க அனுப்புறோம், கல்யாணத்தை கட்டி கொடுத்துறோம், குளிப்பின் கடமை தெரியவே தெரியாது. நிறைய இளைஞர்களுக்கு தெரியாது, நிறைய யுவதிகளுக்கு அறவே இல்லை. ஆம்பளைகளும் சொல்லிக் கொடுக்கறதுல, பொம்பளைகளும் சொல்லிக் கொடுக்கிறது. இந்த நிலையில் தான் குடும்பம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஹராமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற அவலம். ஆயிஷாவின் தேடல், அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹுவினுடைய விட்டுக் கொடுக்கும் மனோபாவம். அல்லாஹு அக்பர். விட்டுக் கொடுக்கும் மனோபாவம் இன்னைக்கு பெண்களிடத்துல வந்துருச்சுன்னா குடும்பத்துல பிரச்சனையே இல்லையே. சஹாபாக்கள் எவ்வளவு விட்டு கொடுத்தாங்க தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு, அன்னை சௌதா ரலியல்லாஹு தன்னுடைய தினத்தையே ஆயிஷாவுக்கு விட்டு கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு நாளைக்கு ஒரு மனைவி இருப்பாங்க, என் தினத்திலே அதை நான் ஆயிஷாவுக்கு விட்டு கொடுக்கிறேன். விட்டு கொடுத்தாங்க. பொம்பளையை விட்டு கொடுக்கிறது சாதாரண விஷயமா? சஹாபாக்களுக்கும் அந்த பழக்கம் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வீட்டுக்கு போறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு கதவை தட்டணும். கதவை தட்டினா இன்னைக்கு மாதிரி காலிங் பெல் இருந்த சஹாபாக்கள் காலத்துல கதவை தட்டினா தான் வெளியே வர முடியும். அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, உலகத்திலேயே சிறந்த மனிதர் அபூபக்கர், நபிக்கு அடுத்து நீங்க தான் கதவை தட்டணுங்கிறாங்க. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்களா, நான் தான் தட்ட மாட்டேன், ஹைருன் நிஸா அலா ஹைரிர் ரிஜால். உலகத்திலேயே சிறந்த பெண்ணை அல்லாஹ் சிறந்த ஆணுக்கு கொடுத்திருக்கிறான். உலகத்திலேயே சிறந்த பெண்ணு பாத்திமா ரலியல்லாஹு. பாத்திமா ரலியல்லாஹு நீங்க தானே கட்டிருக்கீங்க, நீங்க தான் சிறந்த ஆணு, நீங்க தான் கதவை தட்டணும். உடனே அலி ரலியல்லாஹு சொன்னாங்களா, இல்ல இல்ல, சொர்க்கத்தினுடைய திறவுகோலை முதலில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்க கையில தான் கொடுப்பான், அதனால நீங்க தான் தட்டணும். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்களா, இல்ல இல்ல, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, சொர்க்கத்தில் அதிகமான பேரை கூட்டிட்டு இந்த அலி தான் நுழைவார்னு உங்களை தான் சொல்லியிருக்காங்க, நீங்க தான் தட்டணும். கதவை தட்டுறதுக்கு இவ்வளவு பிரச்சனை. நீங்க தான் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள போய் எந்திரிச்சு, இவங்க கியாமத் வந்தாலும் தட்ட மாட்டாங்க, நீங்க போய் கதவை திறங்க. இவங்க தட்டவே மாட்டாங்க. ஒருவர் இன்னொருவரை மதித்து உயர்வாக நினைத்து ஒருவருக்காக மற்றொருவர் விட்டுக் கொடுத்து வாழ்ந்த அந்த பண்பும் கலாச்சாரமும் இன்றைக்கு காணாமல் போனதே. மாமியாருக்கு விட்டுக் கொடுக்கிற மருமகள் இல்லை, மருமகளுக்காக விட்டுக் கொடுக்கிற மாமியார் இல்லை. அன்னை சௌதா ரலியல்லாஹுவினுடைய குணம் இங்குதான் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஹப்ஸா ரலியல்லாஹுவினுடைய திலாவத், அல்லாஹு அக்பர். ஹப்ஸா ரலியல்லாஹுவினுடைய வாழ்க்கை ஹிஸ்பு வாழ்க்கை. 7 நாளில் ஹப்ஸா ரலியல்லாஹு வாழ்நாள் முழுக்க ஒரு குர்ஆனை முடித்தாங்க. 7 நாள்ல குர்ஆன் முடிச்சிருவாங்க ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா. இன்னைக்கு இருக்கிற பெண்மணிகள் உண்மையிலேயே ஆண்களை விட அதிகமாக பெண்கள் ஓதுகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை கபூல் செய்தருள்வானாக. அந்த ஓதுகையை கொஞ்சம் அதிகமாக்க வேண்டும். நிஸ்வான் மதரசாக்கள் இருந்தால், இவர்கள் ஓதக்கூடியவர்களாக இருந்தால் இவர்களின் பிச்சனங்களும் ஓதுவார்கள். குர்ஆன் ஓதுனா அதுக்கு இருக்கிற நன்மை மாதிரி உலகத்துல எதுக்குமே இல்லைங்க. ஆம்பளை பெண்களுக்கு தான் நிஸ்வான்னு சொல்லிட்டு ஆம்பளைக்கு சும்மா இருக்கிறாருங்க. அதிர்த்து இருக்கிறாரு, ஓத தெரியலன்னு அல்லாட்ட போய் சொல்ல முடியாது. சேலத்துல 94 வயசு கிழமை மூத்த போயிட்டாங்க. 94 வயசுல 14 ஜுஸு மனப்பாடம் பண்ணாரு. எந்திரிச்சு நடக்க முடியாது.
படுத்த படுக்கையிலேயே 14 ஜுசு மனனம் செய்தார் என்றால் அல்லாஹ் அக்பர். அவருடைய முயற்சி எப்படி இருந்திருக்கும்? இன்னைக்கு ஓத தெரியாம நிறைய பேர் இருக்கிறோம். கவலை உருவாக வேண்டும். ஓத தெரியலையே இந்த கவலை வந்துருச்சுன்னா கவலைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெரிய உருவாக்கத்தை வைத்திருக்கிறார் இல்லையா? அல்லாமா ஹக்கானி அழகாக ஒரு வரலாறு சொல்லுவார்கள். அப்துல்லாஹி ஷர்ஹபில் ஒரு பெரிய மனுஷர் இருந்தார். காசு இல்லைனாலும் கடை வாங்கி தர்மம் பண்ணுவாங்க. காசே இருக்காது, கடை வாங்கி தர்மம். சக்கராத் ஹால்ல படுத்துட்டாரு. காசு கொடுத்தாலும் சேர் போட்டு உட்கார்ந்துருக்கு. ஒரு நம்ம காசை திருப்பி கொடுப்பாரா மௌத்தா போயிடுவாரா, ஒரு காசை திருப்பி கொடுப்பாரா மௌத்தா போயிடுவாரான்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு பையன் தட்டு நிறைய அல்வா கொடுத்துட்டு வந்தானா. சக்கராத் ஹால்ல படுத்திருக்கிறவர் கூப்பிட்டாரு, இவங்களுக்கு அல்வா கொடுங்க. இருக்கிற ஆளுகளுக்கு எல்லாம் அமோக சிரிப்பு. முடிஞ்சான் பையன். ஆனா அந்த பையன் நினைச்சான் இவ்வளவு பெரிய சபை அல்வா முழுமையா கொடுத்துருவோம், காசு வாங்கி எல்லாத்துக்கும் வெட்டி வெட்டி கொடுத்துட்டு பெரியவரே தட்டு காலியாச்சு காசு கொடுங்க. தம்பி அதற்காகத்தான் இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஒரு இருக்கை காலியாக இருக்கிறது, நீ போய் இருந்து கொள். ஒரு சீட் காலியா இருக்கு, போய் உட்கார்ந்துக்க. அழுகிறான், துடிக்கிறான், தவிக்கிறான். பெரியவரே என் குடும்பமே இதை வச்சுதான் வாழுது, என்ன பெரியவரே இப்படி செஞ்சிட்டீங்களே என்று துடியாய் துடிக்கிறான். இந்த நேரத்தில் ஒரு பெரியவர் வந்தார், ஒரு பணமுடிப்பை கொடுத்தார். எல்லோருக்கும் பணம் கொடுக்கப்பட்டது, சிறுவனுக்கும் பணம் கொடுக்கப்படுகிறது. அதுல ஒருத்தர் கேட்டார், என்னங்க நாடகமா இருக்கு, நாங்கெல்லாம் உட்கார்ந்து இருந்தோம், காசு வரல, திடீர்னு வந்துருச்சேங்க என்னங்க என்று கேட்கிற போது அந்த பெரியவர் சொன்னார், இந்த சிறுவனின் கவலையால் அவனுக்கும் பலன், மற்றவர்களுக்கும் பலன். இவ்வளவு பெரிய பள்ளி அழகா உருவாயிருக்கு. யாரோ ஒருவரின் கவலை, அதனால் அவருக்கும் பயன், மற்றவர்களுக்கும் பயன். நிஸ்வான் யாரோ ஒருவரின் கவலை, அதனால் அவர்களுக்கும் பயன், மற்றவர்களுக்கும் பயன். ஒரு பள்ளிக்கூடம் நடக்கிறது என்றால் யாரோ ஒருவரின் கவலை, அவர்களுக்கும் பயன், மற்றவர்களுக்கும் பயன். ஒரு குடும்பம் சீராக நடக்க வேண்டுமானால் யாரோ ஒருவரின் கவலை, அவர்களுக்கும் பயன், மற்றவர்களுக்கும் பயன். ஓத தெரியவில்லையே என்று கவலைப்பட்டால் அந்த கவலை ஒரு பெரிய ஆலமரமாக மதரசாவாகவே உருவாக்கி விடலாம். அதனால கவலைப்படுங்க, எனக்கு ஓத தெரியல, ஓதணும். ஆண்களாக இருப்பவர்கள், சராசரி ஆண்கள் 40 நாளைக்குள்ள ஒரு குர்ஆன் முடிக்கலன்னா பாவி, பாவம். 40 நாள் ஹராம். ஆனால் இதை செய்திருக்கிறோமா அன்புக்குரியவர்களே? 7 நாட்களில் ஒரு குர்ஆனை முடிக்கிற அத்தா அருமைக்குரிய தாய்மார்களே, குர்ஆனோடு தொடர்பு கொள்ளுகிற நிலையை இந்த நிஸ்வான் உருவாக்கி கொடுக்கிறார். அடுத்து ஜைனப் ரலியல்லாஹு தஆலா, 5வது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஜைனப் ரலியல்லாஹு தஆலா தூருரியத், நிறைய தர்மம் செய்கிற பெண்ணாக இருந்தாங்க. அல்லாஹு அக்பர். தர்மத்துக்கும் இந்த விருந்தோம்பலுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிற பரக்கத் இருக்கிறதே உலகத்தில் வேறு எதுக்குமே இல்லை. தர்மத்திற்கும் விருந்தோம்பலுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வளவு பரக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த வேலையை செய்தவர்கள் ஜைனப் ரலியல்லாஹு தஆலா எவ்வளவு இருந்தாலும் அள்ளி கொடுத்துருவாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நிலையையும் நம்முடைய பெண்களுக்கு உருவாக்கி தர வேண்டும். விருந்தோம்பல், விருந்தோம்பல்னா எப்படி விருந்தோம்பல்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போயிட்டாக்கா சஹாபாக்கள் வர வர ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஜைனப் ஒரு சாப்பாடு அல்ல, கொஞ்ச நேரம் ஆன உடனே ஒரு இனிப்பு, மாறி மாறி. அல்லாஹ்வுக்கே பிடிக்கல. அதனால சஹாபாக்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, எங்க கிடைக்குமோ தேன் இருக்கிற இடத்துல ஈ போய் உட்காரும்ல. ரசூல்லா வீட்டுக்கு ஜைனப் ரலியல்லாஹு இருக்கும்போது ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு எல்லா சஹாபாக்களும் வந்து உட்கார்ந்துக்குவாங்க, போகவே மாட்டாங்க. அல்லாஹ்வே சொல்லிட்டான், சாப்பிட்டு முடிச்சு எந்திரிச்சு கிளம்புங்கன்றான். இப்படி உட்கார்ந்தே இருக்காங்க. அவ்வளவு தூரம் அள்ளி கொடுப்பவர்களாக மாறியவர்கள் ஜைனப் ரலியல்லாஹு தஆலா. அதனால நாம இல்லங்கள்லயும் கொஞ்சம் விருந்தோம்பல் வேண்டும். ஒரு காலத்துல விருந்தோம்பல் இருந்துச்சு. கல்யாணம்லாம் எப்படி இருக்கும்னா, மாமா மச்சான்னு சொல்லிட்டு 7 நாள் 8 நாள் 10 நாள் நாம பார்த்த காலங்கள். இன்னைக்கு அப்படி இல்லை. எத்தனை மணிக்கு கல்யாணம் அப்படின்னு கேட்கிறாங்க. 11:30 மணிக்கு, 11 மணிக்கெல்லாம் நாங்க வந்துடுவோம், 3 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவோம். இது கல்யாண வீடு என்ன வீடு? அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு வரலாற்று செய்தி, விருந்தோம்பலுக்கு அல்லாஹ் கொடுக்கிற நன்மை எவ்வளவு தெரியுமா? 3 சஹாபிகள், ஹசன் ரலியல்லாஹு, ஹுசைன் ரலியல்லாஹு, அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு, இந்த 3 பேரும் மக்காவுல உம்ரா செஞ்சுட்டு மதீனாவுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. கடுமையான பசி, கடுமையான பசி. சரி, எங்க போய் சாப்பாடு கேட்கறது? கையில காசு இல்ல. ஒரு கிழவி வீடு, குடுகுடு கிழவி. அந்த வீட்டுல போய் நாங்க ரசூலின் குடும்பம், கடுமையான பசியாக இருக்கிறது. அந்த அம்மா பார்த்துச்சு. பொதுவாகவே பெண்களுக்கு அன்னைக்கு இன்னைக்கு ஒரு பழக்கம் இருக்கு. பசின்னு வந்துட்டாக்கா பழைய சோறாக இருந்தாலும் புளிஞ்சு வச்சு சால்னா கொடுத்து சாப்பிட வச்சிருவாங்க. புண்ணியத்தை தேடுவதில் இஸ்லாமிய பெண்களுக்கு நிகர் யாரும் இல்லை. புண்ணியத்தை தேர்தல். அல்லாஹ் அக்பர்.
அதே மாதிரி இவங்க 3 பேர் சொன்ன உடனே ஒரு சின்ன ஆடு அதை அறுத்து விருந்து வச்சிருச்சு அந்த அம்மா. சாப்பிட்டுட்டு இவங்க கிளம்புனது பின்னாடி மாலை நேரத்திலே கிளம்ப வர்றாரு வயசான ஆளு. பொதுவாகவே ஆம்பளைங்க நேரா வீட்டுக்கு வந்தா வீட்டுக்குள்ள நுழையாது, அப்படி ஒரு சுத்தி பார்ப்பான் வீட்டுல ஏதாவது தெரியுதான்னு. அது மாதிரி சுத்தி பார்த்தா ஆட்டை காணும். உள்ளுக்குள்ள போன கிழமை ஆடுன்னு ஆடுறான். என்ன அந்த ஆட்டை காணும்? இல்ல ரசூலின் குடும்பம்னு சொன்னாங்க, அதனால நான் அறுத்து சாப்பாடு கொடுத்துட்டேன். கிழமை குதிக்கிறான். இதை வச்சுதான் அடுத்த மாசம் குடும்பத்தையே ஓட்டணும். நீ இந்த ஆட்டை அறுத்து கொடுத்துட்டியேங்க. நம்ம ஒண்ணும் பேசல. ஒரு மாதம் முடிகிறது. குடும்ப தேவைக்காக பொருள் வாங்க மதீனா செல்கிறார்கள். மதீனாவுக்கு போனா அங்க ஹசன் அலி எல்லாம் பார்த்துட்டாங்க. ஆஹா, நமக்கு விருந்து கொடுத்த பெண்மணி வந்திருக்கிறார்களே. கூட்டு போய் பெண்மணிக்கு சாப்பாடு கொடுத்து, கணவன் மனைவிக்கு சாப்பாடு கொடுத்து விருந்து கொடுத்ததற்காக 1000 ஆடுகளும் 1000 தீனாரும் கொடுத்தாங்களாம். அந்த கிழவி ஒரு பார்வை கணவனை பார்த்துச்சு பாருங்க. ஏயா, அன்னைக்கு ஒரு ஆடுக்கு அந்த ஆட்டு ஆடுன ரப்பு ஒண்ணுக்கு 1000 கொடுத்துட்டான் பத்தியா, ஒண்ணுக்கு 1000. ஹசன் அலி அல்லாஹ் தஆலா தம்பி ஹுசைன் அனுப்பி வைக்கிறாங்க. உங்களை பார்த்தா என் நம்பி சந்தோஷப்படுவாரு. ஹுசைன் அலி அல்லாஹ் பார்த்த உடனே அவங்க ஒரு 1000 ஆடு 1000 திருகம், 2000 ஆடு 2000 திருகம். அந்த கிழவி அந்த கிழவனை ஒரு பார்வை பார்த்துச்சு பாருங்க. என் ரப்பு எப்படிப்பட்டவன் பத்தியா, என் குணத்தை பார்த்து 2000 கொடுத்துட்டான். ஹுசைன் அலி அல்லாஹ் தஆலா அப்துல்லா இப்னு ஜாஃபர் அலி அல்லாஹ் அனுப்பி வச்சாங்களாம். அவங்க பார்த்தோம்னா சந்தோஷத்துல 2000 ஆடு 2000 திருகம் கொடுத்தாங்களாம். கிளவி கேட்டுச்சு. அவங்க எல்லாம் 1000 கொடுத்தாங்க, நீங்க 2000. அவங்க ரசூலின் நேரடி பேரர்கள். நான் 2000 கொடுத்தா தான் அவங்க நன்மையை பெற முடியும். அதனால 2000 அடிச்சேன். 4000 ஆடு 4000 திருகம். அந்த கிளவி அந்த கிழவன் ஒரு பார்வை பார்த்து சொல்லிச்சு பாருங்க. என் ரப்பு என் எண்ணத்திற்கு இந்த உலகத்திலேயே இந்த ஒரு விருந்தோம்பலுக்கு, இந்த ஒரு விருந்தோம்பலுக்கு இந்த உலகத்திலேயே 4000 ஆடுகள் 4000 திருகம் என்றால் மறுமையில எனக்கு எவ்வளவு தருவான்? ரப்பு சொர்க்கத்தில் எவ்வளவு தருவான்? அல்லாஹு அக்பர் இல்லையா? அதனால அன்புக்குரிய தாய்மார்களே, வீட்டிலே விருந்தோம்பல் 2 பக்கத்துமே, கணவன் சார்ந்த உறவுகள், உங்கள் மனைவி சார்ந்த உறவுகள், விருந்தோம்பல் இருக்கிற குடும்பத்தில் பரக்கத் குறையவே குறையாது. பரக்கத் நீங்கியதாக வரலாறே இல்லை. ஜைனப் ரலியல்லாஹு இடத்தில் இருந்தது. இன்னொரு ஜைனப் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கூட 8 மாதம் தான் வாழ்ந்தார்கள். ஜைனப் பின்த் ஹுஸைமா ரலியல்லாஹு தஆலா. ரசூலுல்லாஹ் கூட வாழ்ந்தது 8 மாசம். உம்முல் ஐதாம், எங்கேயாவது எத்தீமான பிள்ளைங்க இருந்தா கொண்டு வந்து வளர்த்துருவாங்க. 8 மாசம் இருந்தாங்க, 9 எத்தீமை வளர்த்தாங்க. நாம உலகத்தில் அதிகமான நன்மையை குறுகிய காலத்துல சம்பாதிக்கணும்னா நம்ம உறவுகள் இருக்கிற எத்தீம்களை எடுத்து வளர்க்க வேண்டும். நம்ம பிள்ளையா, கணவன் இல்லையா, சின்ன பிள்ளையா இருக்கிறாரா, கணவன் இல்லையா, மனைவி இல்லையா, உடனே எடுத்து தாய் தகப்பை இல்லாத பிள்ளைகளை வளர்க்கிறதுக்கு அல்லாஹ் கொடுக்கிற வெகுமதி. அல்லாஹு அக்பர். இல்லாதவர்களை நேசித்தால் சொர்க்கத்தில் நாம 2 பேரும் இப்படி இருப்போம். ஆனா என் உள்ளத்தை பாதித்த நிறைய விஷயங்கள் உண்டு. இது விஷயத்துல கோயம்புத்தூர்ல நான் ஓதிட்டு இருந்த காலம், அதற்கு ஓதி கொடுத்த காலம். அந்த நேரத்துல ஒரு 5வது 6வது படிக்கிற பிள்ளைகள், எத்தீமான பிள்ளைகள், ஒரு பெரிய உண்டியல் அவனால தூக்கவே முடியாது. பள்ளிவாசல் ஜும்மா முடிச்சுட்டு வந்த உடனே அந்த எத்தீம்கான பேரை சொல்லல, இந்த எத்தீம்கான உண்டியல் போடுங்க நம்ம குளுக்கும் போது உள்ளதெல்லாம் குலுங்கிய இந்த உம்மத்துல அவர்களை பாதுகாக்க ஆள் இல்லையா? ஒரு ஊர்ல எத்தனை எத்தீம் இருந்துருவாங்க? ஒரு ஊர்ல எத்தனை எத்தீம் இருந்துருவாங்க? 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 4 இருக்கலாம். அந்த எத்தீம்களை தாங்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்திற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறார். குறுகிய காலம் ரசூலோடு வாழ்ந்து நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் ஜைனப் பின்த் ஹுஸைமா ரலியல்லாஹு அன்ஹா. அதனால நீங்க உறவுக்காரர்கள் இருக்கிற உறவுக்காரர்களை, எத்தீமான பிள்ளைகளை வளர்க்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுகிற நல்ல பண்பும் இங்குதான் கொடுக்கப்படுகிறது. 7வது உம்மு சலமா நிறைய மந்திர சொற்களை இந்த உம்மத்திற்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் இருந்து நிறைய மந்திர சொற்களை. அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு பொதுவாகவே பொம்பளைகளுக்கு ஒரு அற்புதமான பழக்கம் இருக்கு.
அது உம்மு சலமா குறித்து. பெருமானார் லொஹர் தொழுகைக்கு போறாங்க, தஸ்பீஹ் மணியோட உட்கார்ந்து இருக்கிறாங்க உம்மு சலமா. அஸர் தொழுகைக்கு போனாலும் தஸ்பீஹ் ஓதிட்டு இருக்காங்க, மக்ரிப் தொழுகைக்கு போனாலும் தஸ்பீஹ் ஓதிட்டு இருக்காங்க. பொம்பளைகளுக்கு ஆர்வம் வந்துச்சுன்னா மொத்தமா வந்துடும், போயிடுச்சுனாலும் மொத்தமா போயிடும். அந்த அம்மா ஃபுல்லா ஓதிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இஷா தொழுதுட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இன்னும் உம்மு சலமா ஒரே தஸ்பீஹிலே இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா நாயகமே, ரப்புக்கு நான் நெருக்கமா இருக்க வேண்டாமா? பெருமானார் சொன்னார்கள், ஒரு தஸ்பீஹை உனக்கு நான் சொல்லித் தருகிறேன், அதை 3 தடவை சொன்னால் மலக்குமார்களால் எழுத முடியாத நன்மையை, எவ்வளவு சைபர் போடுறதுன்னு தெரியாது, மலக்குமார்களால் நன்மையை எழுத முடியாது. என்ன சில ரிவாயத்துக்கள் இருக்குது, 3000 ஆண்டுகள் தஸ்பீஹ் செய்த நன்மை. எவ்வளவு? 3000 ஆண்டுகள். அதை சொல்லட்டுமா? இந்த செய்தியை உம்மு சலமா தான் உம்மத்திற்கு தருகிறார்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத். அல்லாஹு அக்பர். இது எங்க கிடைக்கும்? உலகத்துல மதரசாக்களை தவிர எங்க கிடைக்கும்? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா விடத்திலிருந்து தான் இந்த மந்திர சொற்கள் எல்லாம் இந்த உம்மத்துக்கு கிடைக்கிறது. அடுத்த ஒரு மனைவி மைமூனா ரலியல்லாஹு தஆலா, 9வதாக அம்மோடி மைமூனா. இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள், இது எல்லாத்துக்கும் யாருன்னா மைமூனா. அங்க இருந்து தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா இபாதத்துகளை எல்லாம் அள்ளி கொடுக்கிறார்கள் இந்த உம்மத்திற்கு. அந்த மைமூனா ரலியல்லாஹு தஆலா அவ்வாபில் தொழுகை நம்மள்ட்ட கேட்டோம்னா சிக்கலாயிடும். அவ்வாபில் எந்த நேரத்தில் தொழுகிறதுன்னு சொன்னா, இப்படி ஒரு தொழுகை நான் இது வரைக்கும் தொழுதே இல்லையா, இதையே கேட்கறீங்கன்னு சொல்லிடுவாங்க. மக்ரிபுக்கு பிறகு 6 ரக்காத்து தொழுவது அவ்வாபில். ஆனா மைமூனா ரலியல்லாஹு தஆலா 12 ரக்காத் தொழுவாங்களாம். இன்னொரு ரிவாயத்துல வருது 20 ரக்காத் தொழுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இவருக்கு 2 சொர்க்கம் மைமூனாவுக்கு, என் மைமூனாவுக்கு 2 சொர்க்கம். 6 ரக்காத் யார் அவ்வாபில தொழுதுட்டு வர்றாங்களோ, அல்லாஹு அக்பர், அதற்கு கிடைக்கிற நன்மைகள் அலாதியாக. கர்ம வராது, கஷ்டம் நீங்கி போயிடும், தொல்லைகள் வராது, இப்திலாக்கள் ஏற்படாது, சோதனைகள் ஏற்படாது, நிறைய வருது. அப்ப இதெல்லாம் எங்கிருந்து பழகுவது? மைமூனாவிடத்திலிருந்து இபாதத்தை கற்றுக்கொள்ளவது. அன்பிற்குரியவர்களே, அதுக்கு அடுத்த மனைவி உம்மு ஹபீபா, கணவனின் மீது கொண்ட நேசம். அல்லாஹு அக்பர். வீட்டுல அத்தாவுக்கு மரியாதையா, கணவனுக்கு மரியாதையா? எந்த வீட்லயும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தன் தகப்பனுக்கு மரியாதையா, கணவனுக்கு மரியாதையா? இவன் வேண்டாம் போவான், கண்ணே மணியே மாணிக்கமே முத்தே வைரமே. அந்த அம்மா என்னைக்காவது சொல்லி இருக்குதா புருஷனை பார்த்து கண்ணே மணியே வைரமேன்னு? பாலும் கிணத்துல எல்லாரும் சேர்ந்து என்னை கும்பகோணத்துல கேட்டாங்க, அங்க கேட்டாங்க, இங்க கேட்டாங்க, 50 பேரும் சேர்ந்து பாலும் கிணத்துல தள்ளிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு அம்மா புகழ்ந்துட்டு சமீபத்துல, இந்த டிமானிட்டேஷன் 1000 ரூபாய் நோட்டுலாம் செல்லாதுங்கிறப்ப ஒரே ஒரு அம்மா மட்டும் புருஷனை பார்த்து சொல்லிச்சு, ஏங்க நீங்களும் 2000 ரூபாய் நோட்டு ஒண்ணுங்க. புருஷனை பார்த்து அந்த புருஷனுக்கு பயங்கர சந்தோஷம். அப்படியா செல்லம், நானும் 2000 ரூபாய் நோட்டு ஒண்ணு. ஆமா, வைக்கவும் முடியல, மாத்தவும் முடியல, ரொம்ப சிக்கலா இருக்கு இல்லையா? அப்ப அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது கொண்டிருந்த நேசம். தகப்பனார் பார்க்க வர்றாரு, ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து அந்த ஓட்ட சேர்ல வந்து உட்கார போறாரு. என் கணவன் அமருகிற சேரில், நாற்காலியில் நீங்கள் அமரக்கூடாது. நாயகத்தின் மீது எவ்வளவு நேசம் இருந்திருக்க வேண்டும். அல்லாஹ் அக்பர். அருமைக்குரிய தாய்மார்களே, பெற்றோரின் நேசத்தை விட கணவனின் நேசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் சொர்க்கவாசி என்பதை இங்கிருந்தே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரி நீங்க மனைவியின் நேசத்தை விட தாயின் நேசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் சொர்க்கவாசி என்பதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஆணுக்கு தாயின் நேசம் அதிகமாக இருக்க வேண்டும், கணவனுக்கு மனைவிக்கு கணவனின் நேசம் அதிகமாக இருக்க வேண்டும். மார்க்கம் அழகாக வகுத்திருக்கிறது. அல்லாஹ் அக்பர். அடுத்து பார்க்கிறீர்களா, சஃபியா ரலியல்லாஹு தஆலா. அறிவாளி சஃபியா யூத பெண்மணி இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடிக்கிறாங்க. சஃபியா ரலியல்லாஹு சக்ராத் ஹால். அந்த அம்மா சஃபியா ரலியல்லாஹு 2 ரக்காத் உள்ள போய் தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, ரப்பே, பெருமானாருக்கு இருக்கிற அத்தனை கஷ்டத்தையும் என் மீது கொடுத்து என்னை மௌத்தாக்கி விடு, என் கணவனை காப்பாற்றுறப்பே. துடியாய் துடித்து அழுதுவிட்டு வந்து பார்ப்பார்கள். ரசூலுல்லாஹ் சக்கராத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. மீண்டும் 2 ரக்காத்து, மீண்டும் வருவார்கள், மீண்டும் 2 ரக்காத்து. பெருமானார் அழைக்கிறார்கள், அம்மா வேண்டாம் அம்மா, என்ன நாயகனே, ஜிப்ரீல் எல்லாம் சொல்லிவிட்டார் அம்மா,
நீ 2 ரக்காத் தொழுதுட்டு உன்னை மௌத்தாக்க சொல்ற. ஆனா நான் ரப்பிட்ட என்ன கேட்கிறேன் தெரியுமா? என் உம்மத்து அத்தனை பேர்களுடைய சக்கராத்தின் வேதனையும் ரப்பே எனக்கு கொடுத்து விடு, எனக்கு கொடுத்து விடு, இந்த உம்மத்திற்கு வேண்டாம். அதனால் இதை கேட்காது. அப்ப கணவனுடைய கஷ்டத்தில் பங்கு கொள்ளுகிற மனைவியாக சஃபியா ரலியல்லாஹு இருந்தார். இன்னைக்கு சமீப கால துரதிஷ்டம் என்னன்னா 40 வயசு 50 வயசு வரைக்கும் அவ்வளவு சந்தோஷமா வாழ்றாங்க கணவன் மனைவி. 50க்கு மேல பிள்ளைகளோட சேர்ந்துட்டு தகப்பனார பள்ளியாசலுக்கு அனுப்பிச்சாங்க. நிறைய பள்ளிகள் இந்த தஞ்சாவூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, ராமநாதபுரம், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட், புதுக்கோட்டையில் அங்கங்க அந்த டிஸ்ட்ரிக்ட்ல பள்ளிவாசல் முழுக்க திண்ணைகள். எதுக்கு தெரியுமா? எல்லாம் வெளிநாட்டை வேலை பார்க்கிறாரு. ஆம்பளைங்க 2 வகை சம்பாதிச்சு வீட்டை கொடுத்துட்டு வரும்போது 65 வயசுல ஓட்டாண்டியா வருவான்ல, 2 மாசம் வீட்டுல சோறு கிடைக்கும். அதுக்கப்புறம் பள்ளியாசலுக்கு போ, எதுவும் இல்லைன்னு பள்ளியாசல் பிள்ளைகளோட சேர்ந்து பள்ளியாசலுக்கு அனுப்பிட வேண்டியது. மனைவியால் கைவிடப்பட்ட கணவன்மார்களுக்காக திண்ணை. சில பேர் உஷாரான ஆளு, அங்கிருந்து தேவையான அளவு பணத்தை அனுப்பிச்சுட்டு வரும்போது ஒரு 4 சி 5 சியோட வருவான் பாருங்க. அப்ப பாக்கணும், இந்த அம்மா எங்க வீட்டுக்காரவங்க வர்றாங்க, அவங்களுக்கு இதுதான் பிடிக்கும், இது பிடிக்காது, வர்றாங்க இல்லையா? அது ஒவ்வொரு ஏரியாவிலையும் அந்த வீட்டுக்காரரை கூப்பிடுறது ஒரு விதமா இருக்கும். எங்க சைடுல ஏனுங்க நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு. இந்த பக்கத்து போச்சாங்க, ஏங்க உங்களை தாங்க தூத்துக்குடி செய்யலாம், ஏற்கனவே கொடுத்துட்டாங்க, நீங்க எனக்கு போய் கொடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம். சஃபியா ரலியல்லாஹு தஆலாவிடத்தில் இருந்தது துன்பத்திலே பங்கு கொள்ளுகிற பண்பாடு. நிறைவாக ஜுவைரியா, அல்லாஹ் அக்பர், கலிமத்தே கஸால். அந்த அம்மா பேசிச்சுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெய்மறந்து கேட்பார்களாம். ஆயிஷா ரலியல்லாஹு பொறாமைப்படுகிற அளவிற்குள்ள பெண்மணி. கணவன் பேசும்போது மெல்லினமாக சாதிக்கும் திறமையோடு பேசுகிற பெண்மணி, கணவன் சாதிக்கும் திறமையோடு பேசுறது, இதெல்லாம் இங்கதாங்க கிடைக்குது. நிறைவுக்கு நான் வந்துடுறேன். நாம இந்த மதரசாவுக்கு என்ன செய்யணும்? மதரசா நிர்வாகம் ஆரம்பிச்சிருக்கு, அதனால நிர்வாகத்தில் இருக்கிறவங்க பிள்ளைகளை அனுப்பட்டோம் இல்ல. ஒவ்வொரு வீட்டில் இருப்பவர்களும் தீன்தாரியாக இருக்க வேண்டும். வீட்டில் இருக்கிற அதனால 3 குழந்தைகளுக்கு 100% குர்ஆன் ஓத தெரியாத புள்ள ஒண்ணு கூட இருக்கக்கூடாது. ஒரு புள்ள கூட இன்ஷா அல்லாஹ், ஒரு புள்ள கூட யாரு பார்த்தாலும் ஓத தெரியலையா மரத்தால கொண்டு போய் சேருங்க. வீட்டில் இருப்பவர்கள் 3.5 மணி நேரம் ரெஸ்ட் இருக்கா, கொண்டு போய் மல்லிகாவோட சேர்த்து விடுங்க. 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் ரெஸ்ட் இருக்குதா, அல்லமால சேர்த்து விடுங்க. எல்லோருமே 100% தெரிந்தவர்களாக மாற வேண்டும். எல்லாம் யாருக்கும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, நமக்கு என்ன, நமக்கெல்லாம் நேரம் இல்லை இல்லை, எல்லாருக்கும் இது மதரசா. 2வது, இந்த மதரசாவுக்காக நம்ம பணமும் கொஞ்சம் கொடுக்கணும். ஒரு செய்தியை சொல்லி நான் ஆகிருந்தாமான் சொல்லி விடுவேன், பயப்பட தேவையில்லை. இந்த கல்விக்கு கொடுக்கிறதுக்கா இல்லையா மார்க்கம், நம்ம ஊர்ல நடக்கிற மார்க்க கல்விக்கு கொடுக்கிறது. 2 பேருக்கு அல்லாஹ் தாமிதம் இல்லாமல் உதவுகிறான். அல்லாஹ் தானே உதவணும். கடையை திறந்து வச்சிருப்போம், வாடிக்கையாளர்களை அல்லாஹ் தான் அனுப்பணும். 2 பேருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 2 பேருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதவுகிறான். சொன்னது சாதிக்குல் மஸ்தூக், கண்மணி நாயகம். வாழ்க்கையில் பொய்யையே நினைத்து கூட பார்க்காத நாயகம். பெற்றோர்களை மதிப்பவர்களை அல்லாஹ் இந்த உலகத்திலேயே கண்ணியப்படுத்துகிறார். யார் இந்த உலகத்தில் பெற்றோர்களை மதித்து வாழ்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் கேவலப்படுத்துவதே இல்லை. மதிக்காமல் வாழ்பவர்களை அல்லாஹ் மிதிக்காமல் விடுவதில்லை. இந்த உலகத்திலேயே கேவலம். 2வது, இந்த மார்க்க கல்வி. ஷக்கீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லாஹ் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் மார்க்க கல்வியாளர்களுக்கு கஷ்டம் தான். அப்படி கஷ்டமா இருந்தா மார்க்க கல்வி கற்றுக் கொடுப்பாங்க, இல்லாட்டி அவங்க துணியா நோக்கி ஓடிடுவாங்க. அதனால கஷ்டம் என்பது பெருமை. ஷக்கீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லாஹ் சாப்பாடு இல்லாம ஓதி கொடுக்குறாங்க. மனைவி சகோதரி எல்லாம் சேர்ந்து தன்னுடைய உணவை ஷக்கீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லாஹ்வுக்கு கணவனுக்கு கொடுக்குறாங்க. சாப்பிடலாம் போகும்போது மாணவர் காத்தமுல் அசம் வந்தாங்க. தம்பி சாப்பிட்டியா பாப்பான்னு கேட்கிறாங்க. இல்ல உஸ்தாதுக்கே சாப்பாடு இல்ல, மாணவனுக்கு எங்க இல்ல, இதை சாப்பிடு. மாணவரை சாப்பிட வச்சு ஃபுல்லா சாப்பிட்டவர் போயிடுறாரு. மனைவிக்கு வந்ததே கோபம். நாங்கெல்லாம் சாப்பிடாம உனக்கு கொடுத்துருக்கிறோம், உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம், நீங்க அந்த பையனுக்கு கொடுத்துட்டீங்களே. ஷக்கீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னது உண்மை. மார்க்க கல்விக்கு
பொருள் கொடுத்து விட்டால் தாமிரம் இல்லாமல் ரப்பு கொடுத்து விடுவான் என்று நான் ஹதீஸிலே படித்திருக்கிறேன். சொல்லி முடிக்கல, அந்த நாட்டு மன்னர் அந்த வழியாக செல்லுகிறார். கடுமையான தாகம், தண்ணி வேணும்னு கேட்டாரு. பக்கத்தில் இருக்கிற வீடு ஷக்கீக்குல் பல்கிரமத்துல்லா வீடு. தண்ணீர் கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. நல்ல மனிதர் அந்த மன்னர் தண்ணீரை குடித்தார். குடித்து விட்டு கோப்பையை பார்க்கிறார். ஏழ்மையின் அடையாளம் தெரிகிறது. எனக்கு நீர் கொடுத்த என் ஆட்சியில் இந்த வீட்டில் ஏழ்மை இருக்கிறதே, அதை போக்க வேண்டும் என்று ஒரு தங்க துண்டத்துக்கு அதுக்குள்ள போட்டார். அந்த கோப்பைக்குள்ள தங்க துண்டை போட்டாரு. மன்னர் கூட வந்தாலே எல்லாம் தங்கத்தையும் வெள்ளியையும் போட்டு கோப்பை நிறைய தங்கமும் வெள்ளியும் வீட்டுக்குள்ளே செல்கிறது. ஷக்கீக்குல் பல்கிரமத்துல்லா தன்னுடைய மனைவியை அழைக்கிறார்கள். பார்த்தாயா என் ரப்பை, ஒரு ஏழைக்கு ஒரு தாளி ஒரு கல்வியை தேடக்கூடியவருக்கு உணவு கொடுத்தேன், இனி நான் மரணம் வரை சாப்பிட்டாலும் இந்த பொருள் முடியாது. நாம பிள்ளைகளையும் அனுப்பணும், பொருளாதாரத்தையும் அங்கு சேர்க்க வேண்டும். அப்ப அன்புக்குரியவர்களே, எதற்கு நிஸ்வான் முதலில் ஆரம்பிக்கப்பட்டது யாரால்? சாசார் ரலியல்லாஹு 94 பேர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அங்கு நடத்தப்படுகிற காரியங்கள் என்ன? எல்லாம் தர்பியத்துக்கள். அங்க கொடுக்கிற விஷயங்களை எடுத்து அமல் செய்ய வேண்டும். நாம நம்முடைய பிள்ளைகளையும் நமக்கு அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தையும் செலவழித்தால் இது கியாமத் நாள் வரை நடக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஊரை பொருந்திக் கொண்டு, இந்த நிஸ்வானை பொருந்திக் கொண்டு, இதில் யாரெல்லாம் ஓதுகிறார்களோ, யாரெல்லாம் உடலால் பொருளால் உள்ளத்தால் துஆவால் யாரெல்லாம் உழைக்கிறார்களோ அத்தனை இவர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈருலக வாக்கியங்களை நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.